வணக்கம் மக்களே, நான் உங்கள் சங்கர்ராஜ் பேசுகிறேன். நண்பர்கள், உறவுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடயே இருப்பாங்க. அவங்கள நம்ம நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். யாரோட குணம் எப்படி, யார் என்ன செய்வாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க, அவங்க குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரொம்ப நெருங்கி பழகுறோம், ஒரு நண்பர், ஒரு உறவினர் எல்லாரோடையும் அவங்க நம்ம தான் அந்த உறவுகளை மேம்படுத்துறது அவங்கள பற்றி தெரிஞ்சு தான் நம்ம அவங்களோட என்ன லிமிட்டில் நம்ம பழகணும், என்ன லிமிட்டில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்கள் குடும்பத்துலேயும் சரி, வெளியேயும் சரி, இல்லை தொழிலையும் சரி, பிரச்சனைகள் வர்றது சகஜம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இங்கே கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பிரச்சனை வரும்போது, ஒரு நண்பர்கிட்டையோ ஒரு உறவினர்கிட்டையோ யாரோ சண்டை போடுற ஒருத்தர் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அவங்களுக்கு நியாயம் தெரியும். அந்த நியாயத்தின்படி எது நியாயம், எது தவறு, யார் தவறு செய்கிறான்றதை புரிய வைக்கணும். அதுதான் நட்புக்கோ உறவுக்கோ ஒரு நல்லது செய்கிற ஒரு கடமை, ஒரு அன்பு, ஒரு பாசம். அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. அதில் ஒரு சிலர் நேர்மையாக, நியாயமாக ஃப்யூச்சரோட மதிப்பை தெரிஞ்சு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பார்ட் இருக்காங்க, அதாவது நடுநிலையாக இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இவங்களை பற்றி கூட குறைச்சி சொல்லி அந்த வேகத்தை அதிகப்படுத்துறது, இவங்ககிட்ட அவங்கள பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி வேகத்தை அதிகப்படுத்தி விட்டு அந்த சண்டையை அந்த பிரச்சனையை வெளியே தெரியாமல் பெருசாக்கி, அவர் தான் பெருசாக்குனதுன்னு தெரியாமல் அதை அப்படி செய்கிறாங்க. அது சரி கிடையாது. முடிஞ்சால் நம்மளால் பிரச்சனை தீர்த்து வைக்கணும். இல்லை, பிரச்சனை பெருசாக்காமல் விட்டுட்டு அவங்க வேலையை கூட பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் ஒரு சிலர் இங்கிட்டு அங்கிட்டு மாற்றி மாற்றி ஏற்றி விட்டு குரங்கு ரொட்டியை பிச்சு தின்ன கதையா, இங்கேயும் பிச்சு தின்ன மாதிரி, அதுலையாவது குரங்குக்கு லாபம் கிடைக்கும். இதில் அவங்களுக்கு லாபமும் கிடைக்காது, பிரச்சனை பெருசாக்குனது மட்டும்தான் கிடைக்கும். அதனால் உறவுகளே, நட்புகளே, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ முடிஞ்ச அளவு நல்லதை மட்டும் செய்யுங்க. முடியலைன்னா விட்டுருங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கும். நன்றி.